ஓவிய வணக்கம். இந்த ஆண்டினுடைய கடைசி நாள் இன்று தங்க விலை குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். இன்று பிற்பகல் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றத்தை அடிப்படையாக வைத்து இந்த ஆண்டுடைய கடைசி நாள் தங்கத்தின் விலை என்று நாம் குறிப்பிடலாம். ஆனால் தற்போது வரையில் சவரனுக்கு 400 ரூபாய் தங்க விலை குறைந்து 1,400,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகின்றது. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 12,550 ரூபாய்க்கு 1 கிராம் தங்கம் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. நேற்றைய விலை அப்படியே தொடர்கிறது. 258 ரூபாய் கிராமும் 2,58,000 ரூபாய் கிலோ பார் வெள்ளியும் விற்பனை ஆகின்றது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த வாரத்துடைய 3வது நாள் இன்று தொடர்ந்து தங்க விலை குறைந்து வருவதை பார்க்கின்றோம். திங்கட்கிழமை என்று 640 ரூபாய் சவரனுக்கு குறைந்தது. அதற்கு பிறகு நேற்று இதனால் அதிரடியாக 3,360 ரூபாய் சவரனுக்கு குறைந்தது. தற்போது 400 ரூபாய் குறைந்திருக்கிறது. இந்த 3 நாட்கள் மட்டுமே பார்த்தோம் என்றால் 4,400 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்திருக்கிறது. 3 நாட்களில் மிகப்பெரிய விலை குறைவு என்றே கூறலாம். ஆண்டின் கடைசி நாளில் இந்த மிகப்பெரிய ஒரு தங்கம் விலை என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று வெள்ளியும் தான் 4 ரூபாய் திங்கட்கிழமை என்று கிராமுக்கு குறைந்தது. 23 ரூபாய் ஒரே நாளில் குறைந்தது நேற்று. இன்று எந்த மாற்றமும் இல்லை. ஆக இந்த 3 நாட்கள் இன்று மாற்றம் இல்லாத நாளும் 3 நாட்கள் சேர்த்து பார்த்தோம் என்றால் 27,000 ரூபாய் கிலோவுக்கு குறைந்திருப்பதை பார்க்கின்றோம் வெள்ளி இந்த 3 நாட்களில். ஆக இந்த 3 நாட்கள் 27,000 ரூபாய் கிலோவுக்கு பார் வெள்ளி குறைந்திருக்கிறது. அதே போன்று 3 நாட்களில் சவரனுக்கு 4,400 ரூபாய் தங்கம் குறைந்திருக்கிறது. இப்படியாக தொடர்ந்து விலை குறைவுக்கான காரணம் என்ன? எப்போதும் போல இல்லாமல் திடீரென்று விலை குறைந்திருப்பதற்கான காரணம் என்றால் கடந்த வாரம் கூட பார்த்தோம் என்றால் தங்கத்தினுடைய தங்க வரலாற்றில் அதிகபட்ச விலையும் பதிவானது. 1,04,800 ரூபாய், கிட்டத்தட்ட 1,05,000 ரூபாய் வந்து விடுமோ என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென்று இந்த வாரம் தொடக்கத்தின் முதலில் தங்க விலை 3வது நாளாக இன்று குறைய தொடங்கியிருக்கிறது. நாளையும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டும் தங்க விலை குறையுமா? அடுத்த நாட்களில் தங்க விலை எப்படி இருக்கும் என்ற கேள்விதான் பிரதானமாக எழுகிறது. என்றால் ஒவ்வொரு முறையும் பண்டிகை காலங்களில் தங்க விலை என்பது உயர்வது வழக்கம்தான். அந்த பண்டிகை காலங்களில் தங்கத்தை அதிக பேர் வாங்குவார்கள் என்ற காரணத்தால் தங்க விலை அப்போது அதிக தேவை இருக்கும், அப்போது தங்க விலை உயரும். ஆனால் திடீரென்று இப்போது தங்க விலை குறைவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி பார்க்கும்போது கடந்த வாரத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது உலகம் முழுவதும். அப்போது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி உலக அளவில் வங்கிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. இந்நிலையில் வங்கிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட காரணத்தால் முதலீட்டாளர்கள் தங்களுடைய சிறந்த முதலீடாக பார்க்கப்படக்கூடிய தங்கத்தை அதிக அளவில் வாங்கி குவிக்க தொடங்கினார்கள். கடந்த வாரம் கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி தங்கத்தை அதிக அளவில் உலக அளவில் முதலீட்டாளர்கள் வாங்கி குவிக்க தொடங்கினார்கள். அதற்கு பிறகு அதனால் அதன் விலை என்பது கடந்த வாரத்தில் உயர்ந்தது. அந்த குறுகிய கால லாபத்தை கருதி முதலீட்டாளர்கள் மீண்டும் தங்கத்தை விற்க தொடங்கினார்கள். அதாவது திடீரென்று கடந்த வாரம் தங்க விலை அதிகமாக உயர்ந்த காரணத்தால் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 1,04,800 ரூபாய் எல்லாம் உயர்ந்தது. அந்த விலை உயர்வு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தங்கத்தை வாங்கியவர்கள் விற்க தொடங்கினார்கள். இந்த குறுகிய கால நடைமுறை காரணமாக தான் தங்க விலை மீண்டும் குறைய தொடங்குகிறது. விற்பனை அதிகமாக வாங்கி குவித்தவர்கள் விற்க தொடங்கக்கூடிய காரணத்தால் தங்க விலை என்பது மீண்டும் குறைய தொடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த திடீரென்று தங்க விலை குறைவதற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. இது நாளை தினமும் இருக்குமா, அடுத்த நாட்கள் இருக்குமா என்பது பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கமாக இருக்கும் என்றுதான் சொல்கிறார்கள். வழக்கமாக பண்டிகை காலங்கள் தங்க விலை உயர்வது வழக்கம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உயர்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட கடந்த 3 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 4,400 ரூபாய் விலை குறைந்திருக்கிறது. அப்படின்னு பார்க்கும்போது நாளை தினத்தில் ஒரு சிறிய அளவு உயர்ந்தாலும் கூட அது பெரிய அளவிலான விலை ஏற்றமாக பார்க்கப்படாது. அந்த வகையில் தான் இதை பார்க்க வேண்டும். மற்றபடி கிட்டத்தட்ட 3 நாட்களில் 4,400 ரூபாய் தங்க விலை குறைந்திருக்கிறது. இந்த விலை குறைவுக்கான காரணத்தையும் உலக அளவில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு வங்கிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. அதனால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை அதிக வாங்கி குவித்தார்கள். அதற்கு பிறகு விலை உயர்ந்தவுடன் மீண்டும் விற்க தொடங்கினார்கள். அதனால் கடந்த வாரத்தில் உயர்ந்த தங்கம் இந்த வாரத்தில் குறைய தொடங்கி இருக்கிறது. இது அடுத்த நாட்களில் தாக்கம் இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னென்றால் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஜனவரி 1ஆம் தேதி என்று ஒரு சவரன் தங்கம் 57,200 ரூபாய்க்கு விற்பனையானது. ஜனவரி 1ஆம் தேதி என்று. இன்று 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதியான இன்று 1,04,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த ஓராண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 43,000 ரூபாய்க்கு மேல் சவரனுக்கு உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். அதிலும் அதிகபட்சமாக 47,000 ரூபாயெல்லாம் தாண்டி உயர்ந்து மீண்டும் கட்டுக்குள் கொஞ்சம் பெரிய அளவில் குறைந்து 43,200 ரூபாய் அளவில் இந்த ஆண்டு தொடக்கத்திலும் இறுதியிலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது விலை உயர்வாக இருக்கின்றது. வருகின்ற நாட்களில் கூட தாக்கம் ஏற்ற நோக்கமாக தான் காணப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. ஓவியா.